ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நவம்பர் 2025ஓட டாப் 100 கரண்ட் அஃபேர் வந்து பார்க்க போறோம். எந்த எக்ஸாம் நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய குரூப் டியா இருக்கட்டும், இனி வரக்கூடிய எஸ்எஸ்சி ரயில்வே எக்ஸாம்ஸா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே கரண்ட் அஃபேர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய குரூப் டில 20 கொஸ்டின் ஜென்ரல் அவேர்னஸ் அப்படின்னா, கரண்ட் அஃபேர்ல இருந்து 13ல இருந்து 15 கொஸ்டின் வரைக்கும் கேட்கறாங்க. லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் வந்து கேட்கறாங்க. அப்ப இந்த கரண்ட் அஃபேர்லாம் நான் டெய்லி பேசிஸ்ல எங்க இருந்து படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியாத ஸ்டூடெண்ட், நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் கோர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். இதுல டெய்லி கரண்ட் அஃபேர், மந்த்லி கரண்ட் அஃபேர், வீக்லி கரண்ட் அஃபேர் எல்லாமே உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல ப்ரொவைட் பண்ணிருவோம். ஸோ இந்த சிஏ பிடிஎஃப் கோர்ஸ்ல ஜாயின் பண்றதுக்கு இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. நான் இப்பதான் ரயில்வே படிக்கிறேன், எஸ்எஸ்சி படிக்கிறேன், எனக்கு ஒரு பெஸ்டான ஆன்லைன் கிளாஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஒரு கோர்ஸ்ல 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி பெஸ்டான கிளாஸஸ் கொடுத்துருப்போம். இப்போ ரீசெண்டா ஆர்ஆர்பி, என்டிபிசி கிராஜுவேட், அண்டர் கிராஜுவேட்டுக்கான செலெக்ஷன் பேட்ச், எஸ்எஸ்சி ஜிடிக்கான செலெக்ஷன் பேட்ச், டெக்னீஷியன் கிரேட் 1 and 3க்கான ஃபைனல் செலெக்ஷன் பேட்ச், ஆர்ஆர்பி ஜேஇக்கான ஃபைனல் பேட்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இந்த பேட்ச்ல எவ்ரி வீக் என்னென்ன படிக்கணுமோ அதுக்கான சிலபஸ், மெட்டீரியல், கிளாஸஸ் எல்லாமே கையில கொடுத்துருவோம். ஒவ்வொரு வாரமும் சாட்டர்டே டெஸ்ட் இருக்கும். இந்த கிளாஸஸ்ல நான் ஜாயின் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஆல் இன் ஒன் அப்படின்னா ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர் அப்படின்னா ஐ வாண்ட் சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. இல்ல குரூப் டி, என்டிபிசிக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னா ஐ வாண்ட் டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. ஆல் இன் ஒன் கோர்ஸ் அப்படின்னா 1999 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்க. லைஃப் டைம் வேலிடிட்டியோட உங்களுக்கு அக்சஸ் கொடுத்துருவாங்க. 1 இயருக்கு மட்டும் ஆல் இன் ஒன் கோர்ஸ் போதுங்கிற ஸ்டூடெண்ட் 1499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். சிஏ பிடிஎஃப் கோர்ஸ் டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 499 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வேற எதுவும் எக்ஸாம் பத்தி டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கே நீங்க கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கலாம். என்ன சொல்லியிருக்காங்க? இந்தியா அண்ட் விச் கண்ட்ரி conducted the joint military exercise அஜயா வாரியர் 2025. இந்தியாவும் எந்த நாடும் இணைந்து அஜயா வாரியர் 25 என்ற கூட்டு ராணுவ பயிற்சியை நடத்தினன்னு கேட்டிருக்காங்க. சோ அப்ப அஜயா வாரியர் அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் யூகேக்கும் இடையிலான ராணுவ பயிற்சி. அப்ப இந்த 2025ல நடந்த இந்த ராணுவ பயிற்சி எத்தனாவது எடிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 8வது எடிஷன். எத்தனாவது பதிப்பு? 8வது பதிப்பு. எங்க நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவில தான் ராஜஸ்தான்ல நடந்திருக்கு. அப்ப இந்த 8வது எடிஷன் அஜயா வாரியர் எங்க நடந்திருக்கு அப்படின்னா இந்தியாவுக்கும் யூகேக்கும் இடையிலான ராணுவ பயிற்சி ராஜஸ்தான்ல நடந்திருக்கு. ஓகே, அடுத்த கொஸ்டின். விச் பிலிம் ஓன் த கோல்டன் பீகாக் அவார்ட் அட் த 56th இன்டர்நேஷனல் பிலிம் ஃபெஸ்டிவல் ஆஃப் இந்தியா? 56வது பிலிம் ஃபெஸ்டிவல் எங்க நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கோவால நடந்திருக்கு. அதுல கோல்டன் பீகாக் அவார்டு வாங்கினது எந்த படம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கின் ஆஃப் யூத். ஓகேவா? சோ ஸ்கின் ஆஃப் யூத் கோல்டன் பீகாக் அவார்டு வந்து ஸ்கின் ஆஃப் யூத்ங்க கூடிய மூவிக்கு வந்து கிடைச்சிருக்கு. அதுல பெஸ்ட் டைரக்டர் அவார்டு பாத்தீங்க அப்படின்னா சந்தோஷ் தவாக்கருக்கு கிடைச்சிருக்கு. ஓகே, அதே மாதிரி பெஸ்ட் ஆக்டர் அவார்டு பாத்தீங்கன்னா உபிமர் ரியாஸ்க்கு கிடைச்சிருக்கு. பெஸ்ட் ஆக்ட்ரஸ் பாத்தீங்க அப்படின்னா ஜாரா சோஃபிஜா ஓஸ்டனுக்கு வந்து சிறந்த நடிகைக்கான விருது வந்து கிடைச்சிருக்கு. சிறந்த நடிகர் பாத்தீங்கன்னா உபேமர் ரியோஸ், சிறந்த நடிகை வந்து ஜாரா சோபிஜா ஓஸ்டன். ஓகே, அடுத்த கொஸ்டின். சாரண்டா ஃபாரஸ்ட் இஸ் லொகேட்டட் இன் விச் ஸ்டேட்? இது பாத்தீங்கன்னா ரீசெண்டா இந்த காடுகள் பத்தி நியூஸ் பேப்பர்ல வந்துச்சு. ஏன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த காடுகளை வந்து வைல்ட் லைஃப் சாங்சுரியா வந்து அறிவிக்க சொல்லி ஆர்டர் போட்டிருக்காங்க. அதனால இது ரீசெண்டா நியூஸ்ல வந்தது. சாரண்டா காடு வந்து எந்த மாநிலத்துல இருக்குன்னு கேட்டிருக்காங்க. சாரண்டா காடு எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? ஜார்க்கண்ட்ல இருக்கு. ஓகே, அடுத்த கொஸ்டின். Which state துங்புக் and பும்டாங் புலிட் received GI tag? ஸோ இந்த துங்புக், பும்டாங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிக்கிமோட பாரம்பரிய இசை கருவி. ஓகேவா? ஸோ இந்த இசை கருவிகளுக்கு GI tag வந்து கொடுத்திருக்காங்க. எந்த மாநிலத்தின் துங்புக் மற்றும் பும்டோங் புலிட் புவிசார் குறியீட்டை பெற்றன? எந்த மாநிலத்தோடது அப்படின்னு பாத்தீங்கன்னா சிக்கிமோடது. ஓகே, ஸோ சிக்கிமோட பாரம்பரிய இசை கருவிகள். Where was the foundation stone laid for India's first drone city? இந்தியாவின் முதல் ட்ரோன் நகரத்திற்கான அடிக்கல் எங்கு நாட்டப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. சோ இந்தியாவுல ஃபர்ஸ்ட் ட்ரோன் நகரத்திற்கான அடிக்கல் எங்கு நாட்டப்பட்டுள்ளது அப்படின்னா ஒரவக்கல். இந்த ஒரவக்கல் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேசத்துல இருக்கு. ஆந்திர பிரதேசத்துல குர்னூல் இல்லைன்னா கர்னூல். ஓகே, கர்னூல் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இருக்கு. ஓகேவா? அப்போ எங்க வந்து ட்ரோன் சிட்டிக்கான ஃபவுண்டேஷன் வந்து போட்டிருக்காங்க. சோ யார் இது பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம யூனியன் மினிஸ்டர் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி பியூஷ் கோயல் தான் அதுக்கான அடிக்கல் வந்து நாட்டிருக்காரு. ஓகே, சோ எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒராவக்கல். அது எங்க இருக்குன்னா குர்னூல் மாவட்டத்துல ஆந்திர பிரதேசத்துல இருக்கு.
கருடா 2025 இஸ் அ bilateral ஏர் எக்ஸசைஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் விச் கண்ட்ரி. அப்போ கருடா 2025ங்கிறது ஏர் எக்ஸசைஸ். ஓகே, சோ இது வந்து எந்த இரண்டு நாடுகளுக்கு இடையிலானது? இந்தியாவுக்கும் எந்த நாட்டுக்கும் இடையிலான பயிற்சி? கருடா 2025 என்பது இந்தியாவிற்கும் எந்த நாட்டிற்கும் இடையிலான இருதரப்பு விமான பயிற்சியாகும். அப்போ கருடா 2025ங்கிறது ஏர் எக்ஸசைஸ், விமான பயிற்சி. எந்த ரெண்டு நாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கும் பிரான்சுக்கும் இடையிலான அந்த பயிற்சி தான் கருடா 2025. அப்போ இந்த 2025ல நடந்த இந்த கருடா எக்ஸசைஸ் வந்து எத்தனாவது எடிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 8th எடிஷன், 8வது பதிப்பு. ஓகே, அப்ப அது எங்க நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்தியாவுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு பயிற்சி அப்படின்னா ஒண்ணு இந்தியாவுல நடந்திருக்கும், அப்படி இல்லைன்னா அந்த நாட்டுல நடந்திருக்கும். அப்ப இந்த கருடா வந்து எங்க நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் வந்து பிரான்ஸ்ல நடந்திருக்கு. இந்த 8வது பதிப்பு எங்க நடந்திருக்கு? மோண்டி மார்சன். ஓகே, மோண்டி மார்சன் பிரான்ஸ்ல வந்து நடந்திருக்கு. இதே மாதிரி பிரான்ஸ் கூட என்னென்ன பயிற்சிகள் நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிலிட்டரி எக்ஸசைஸ். ஓகே, எது அப்படின்னா சக்தி. ஓகே, சக்திங்கிறது இந்தியாவுக்கும் பிரான்சுக்கும் இடையிலான ராணுவ பயிற்சி. அதே மாதிரி வருணா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கும் பிரான்சுக்கும் இடையிலான கடற்படை பயிற்சி. ஓகே, கருடாங்கிறது என்னது? விமானப்படை பயிற்சி, ஏர்போர்ஸ். ஓகே, இந்தியா மற்றும் பிரான்ஸோட பயிற்சிகள் பாத்தீங்கன்னா சக்திங்கிறது ராணுவ பயிற்சி, வருணாங்கிறது கடற்படை, கருடாங்கிறது விமானப்படை பயிற்சி. ஓகே, அடுத்த கொஸ்டின், நியோமா ஏர்பேஸ் இஸ் லொகேட்டட் இன் விச் ஸ்டேட் ஆர் யூடி? நியோமா விமானப்படை தளம் எந்த மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசத்தில் அமைந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா லடாக்ல இருக்கு. ஓகேவா? சோ அப்போ இது எங்க இருக்கு? லடாக்ல இருக்கு. ஓகே, அடுத்த கொஸ்டின், who became the first woman to lead united. so இது என்ன கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்கன்னா யுனைடெட் நேஷன் டூரிசமோட செக்ரட்டரி ஜெனரலா யார வந்து ஃபர்ஸ்ட் உமன் பெண்மணி. ஓகே, யுனைடெட் நேஷன் டூரிசம் இருக்கு இல்லையா? சோ யுனைடெட் நேஷன் டூரிசம்க்கு ஒரு பெண்மணி, ஓகே, ஒரு செக்ரட்டரி ஜெனரல் வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. அவங்க முதல் பெண்மணி. ஓகே, who became the first woman to lead யுனைடெட் நேஷன் டூரிசம். ஓகே, யுனைடெட் நேஷன் டூரிசமே அவங்க தான் வழி நடத்த போறாங்க. ஓகேவா? சோ யுனைடெட் நேஷன் டூரிசமோட செக்ரட்டரி ஜெனரல் முதல் பெண்மணி யாருன்னு கேட்டிருக்காங்க. யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷைகா நாசர் அல் நோவாயிஸ். ஓகேவா? சோ அப்போ ஷைகா நாசர் அல் நோவாயிஸ் பாத்தீங்கன்னா ஐநா சுற்றுலாவின் முதல் பெண் பொதுச் செயலாளர். ஓகே, செக்ரட்டரி. ஓகே, சோ யுனைடெட் நேஷன் டூரிசத்தோட ஃபர்ஸ்ட் பெண், ஓகே, முதல் பெண் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா செக்ரட்டரி ஜெனரல் யாரு அப்படின்னா ஷைகா நாசர் அல் நுவாய்ஸ். ஓகே, பெண் பொதுச் செயலாளர் யாரு அப்படின்னா ஷைகா நாசர் அல் நுவாய்ஸ். ஓகே, யுனைடெட் நேஷன் டூரிசமோட செக்ரட்டரி ஜெனரல், ஃபர்ஸ்ட் உமன் செக்ரட்டரி ஜெனரல். ஓகே, ஃபர்ஸ்ட் உமன் செக்ரட்டரி ஜெனரல் ஆஃப் யுனைடெட் நேஷன் டூரிசம். ஓகே, சோ இந்த யுனைடெட் நேஷன் டூரிசம் வந்து எப்போ ஃபார்ம் பண்ணாங்க? 1975ல. இதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா மேட்ரிட், ஸ்பெயின்ல இருக்கு. அடுத்த கொஸ்டின், இந்தியா கண்டக்டட் எக்ஸ் மித்ரா சக்தி 2025 வித் விச் கண்ட்ரி? ஓகே, சோ எக்ஸ் மித்ரா சக்தி. ஓகே, மித்ரா சக்தி 2025 இந்தியாவுக்கும் எந்த நாட்டுக்கும் இடையிலான பயிற்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா. ஓகேவா? மித்ரா சக்தி 2025ங்கிறது இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இடையிலான ராணுவ பயிற்சி. ஓகே, இப்போ இந்த 2025ல நடந்தது எத்தனாவது எடிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 11th எடிஷன், 11வது பதிப்பு. ஓகே, எங்க நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவில தான் நடந்திருக்கு, கர்நாடகால. ஓகே, கர்நாடகால நடந்திருக்கு. ஓகேவா? அதே மாதிரி நம்ம சிலினெக்ஸ்னு ஒரு எக்ஸசைஸ் இருக்கு. ஓகே, இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இடையில சிலினெக்ஸ்னு ஒரு எக்ஸசைஸ் இருக்கு. அது வந்து என்னது? கடற்படை பயிற்சி, நாவல் எக்ஸசைஸ். ஓகேவா? சோ நாவல் எக்ஸசைஸ். ஓகே, புரியுதா? சோ என்னென்ன எக்ஸசைஸ் இருக்கு? ராணுவ பயிற்சியா, கடற்படை பயிற்சியா, இல்ல ஏர் எக்ஸசைஸாங்கிறத நீங்க படிச்சுக்கணும். இந்த மித்ரா சக்திங்கிறது பாத்தீங்கன்னா ராணுவ பயிற்சி, இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இடையில இருக்கிறது. ஓகே, இப்போ உள்ள இந்த 2025ஓடது வந்து 11வது பதிப்பு. எங்க நடந்துச்சு அப்படின்னா நம்ம கர்நாடகால. ஓகே, இந்தியாவுல நம்ம கர்நாடகா ஸ்டேட்ல வந்து நடந்திருக்கு. விச் கம்பெனி ஹேஸ் லான்ச்டு நியூ கம்ப்யூட்டர் சிப் கால்டு அயன்வுட்? எந்த நிறுவனம் அயன்வுட் என்ற புதிய கணினி சிப்பை அறிமுகப்படுத்தியுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. சோ யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கூகுள் வந்து என்ன பண்ணிருக்காங்க? அயன்வுட்ங்க கூடிய ஒரு சிப்பை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின், விச் சயின்டிஸ்ட் who co-discovered the double helix structure of DNA? டிஎன்ஏவின் இரட்டை சுருள் மாதிரின்னு படிச்சிருப்போம் இல்லையா சயின்ஸ்ல? சோ அது வந்து யாரு கண்டுபிடிச்சாங்க? வாட்சன் அண்ட் கிரீக் மாடல்னு சொல்லுவோம். வாட்சனும் கிரீக்கும் வந்து கண்டுபிடிச்சாங்க. அதுல ஒருத்தர் வந்து இறந்து போயிட்டாரு. ஓகே, அவர் இறக்கும் போது அவர் வயசு வந்து பாத்தீங்கன்னா 97 வயசு. அவரோட நேம் என்னன்னு கேட்டிருக்காங்க. டிஎன்ஏவின் இரட்டை சுருள் மாதிரியை, ஓகே, சோ இரட்டை சுருள் அமைப்பை இணைந்து கண்டுபிடித்த எந்த விஞ்ஞானி நவம்பர் 2025 97 வயதில் இறந்தார்னு கேட்டிருக்காங்க. சோ அந்த இரட்டை சுருள் மாதிரியை நம்ம என்ன சொல்லுவோம்?
வாட்சன் கிரீக் இரட்டை சுருள் மாதிரி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ அதுல அந்த வாட்சன் இருக்காரு இல்லையா, சோ அவர் வந்து இறந்து போயிட்டாரு. ஓகே, சோ ஜேம்ஸ் டி வாட்சன் டிஎன்ஏவின் இரட்டை சுருள் மாதிரியை கண்டுபிடிச்சாங்க. 1962ல இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா மெடிசினுக்கான நோபல் பிரைஸ் வந்து கிடைச்சிருக்கு. ஓகே, அடுத்த கொஸ்டின். வேர் இஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் மியூசியம் ஆஃப் ட்ரைபல் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் லொகேட்டட்? இந்தியாவின் முதல் பழங்குடி சுதந்திர போராட்ட வீரர்களின் டிஜிட்டல் அருங்காட்சியகம் எங்கே அமைந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. நவா ராய்ப்பூர்ல. ஓகே, நவ ராய்ப்பூர். ஓகே, சோ அதை திறந்து வச்சிருக்கவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மியூசியத்தை திறந்து வச்சவர் வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி. இந்த நவ ராய்ப்பூர் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சத்தீஸ்கர்ல இருக்கு. இங்க சத்தீஸ்கர்ல தான் பாத்தீங்கன்னா முதல் டிஜிட்டல் அருங்காட்சியகம் வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஓபன் பண்ணிருக்காங்க. ஓபன் பண்ணவர் யாரு அப்படின்னா நம்ம பிரைம் மினிஸ்டர். ஓகே, அடுத்த கொஸ்டின். விச் இந்தியன் ஸ்டேட் பிகம் ஃபர்ஸ்ட் டு டை அப் வித் ஸ்டார்லிங்க்? ஸ்டார்லிங்குடன் இணைந்த முதல் இந்திய மாநிலம் எதுன்னு கேட்டிருக்காங்க. எது? மகாராஷ்டிரா. ஓகே, அடுத்த கொஸ்டின். Which African country is supplying 8 more cheetahs to India under Project Cheetah? Okay, Project Cheetah. Okay, சிறுத்தை திட்டம். Okay, சிறுத்தை திட்டத்தின் கீழ எந்த ஆப்பிரிக்க நாடு வந்து இந்தியாவுக்கு மேலும் 8 சிறுத்தைகளை வழங்குவதாக கூறியுள்ளது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2025ஆம் ஆண்டின் சீட்டா திட்டத்தின் கீழ் எந்த ஆப்பிரிக்க நாடு இந்தியாவிற்கு மேலும் 8 சிறுத்தைகளை வழங்குகிறது? இதுதான் கொஸ்டின். எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பூட்ஸ்வானா. ஓகே, இல்லனா போட்ஸ்வானா. ஓகே, சோ அவங்க தான் எக்ஸ்ட்ரா ஒரு 8 சிறுத்தைகளை வந்து இந்தியாவுக்கு கொடுக்கறாங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின். Which Indian state has exported the first consignment of fortified rice kernel to Costa Rica? கோஸ்டா ரிக்காவுக்கு முதல் முறையாக செறிவூட்டப்பட்ட அரிசி ஏற்றுமதி செய்த இந்திய மாநிலம் எது? சோ கோஸ்டா ரிக்கா இந்த கண்ட்ரிக்கு அந்த அரிசியை வந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட மாநிலம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சத்தீஸ்கர். ஓகேவா? சோ ஏற்றுமதி செய்த மாநிலம் எது? சத்தீஸ்கர். ஓகே, அடுத்த கொஸ்டின். Which candidate has been elected mayor of New York City in 2025, becoming its first Muslim mayor? 2025ஆம் ஆண்டில் நியூயார்க் நகர மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் முஸ்லிம் வேட்பாளர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஜோஹ்ரன் மம்தானி. ஓகே, அடுத்த கொஸ்டின். விச் இந்தியன் இன்ஸ்டிடியூஷன் டாப்டு த QS ஏசியா ரேங்கிங்ஸ் 2026? 2026ஆம் ஆண்டு QS ஆசிய தரவரிசையில் முதலிடம் பிடித்த இந்திய நிறுவனம் எதுன்னு கேட்டிருக்காங்க. சோ இந்தியாவுக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா எது ஃபர்ஸ்ட் வரும் அப்படின்னா IIT டெல்லி வரும். ஓகேவா? சோ QS ஏசியா ரேங்கிங். ஓகே, ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து யுனிவர்சிட்டி ஆஃப் ஹாங்காங். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பெக்கிங் யூனிவர்சிட்டி இல்ல பீக்கிங் யூனிவர்சிட்டி சைனா. ஓகே, அதுக்கப்புறம் நேஷனல் யூனிவர்சிட்டி ஆஃப் சிங்கப்பூர். இது மூணுமே ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் பிளேஸ்ல இருக்கு. நம்ம இந்தியாக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வர்றது யாருன்னா IIT டெல்லி. அப்ப ஆசிய வரிசையில அதோட ரேங்க் பாத்தீங்க அப்படின்னா 59வது இடத்துல இருக்கு. அதுக்கப்புறம் ஆசிய வரிசையில ரேங்க் பாத்தீங்கன்னா IIC பெங்களூர். ஓகே, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூர் 64வது இடத்துல இருக்கு. அதுக்கப்புறம் IIT மெட்ராஸ் 70வது இடத்துல இருக்கு. ஓகே, இந்தியாக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா IIT டெல்லி வந்து ஃபர்ஸ்ட். ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா அந்த ரேங்க்ல ஃபர்ஸ்ட் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் ஹாங்காங், செகண்ட் வந்து பீக்கிங் யூனிவர்சிட்டி சைனா, அதுக்கப்புறம் நேஷனல் யூனிவர்சிட்டி ஆஃப் சிங்கப்பூர். ஓகே, அடுத்து. சைனா அச்சீவ்ஸ் ஃபர்ஸ்ட் எவர் தோரியம் யுரேனியம் ஃபியூவல் கன்வர்ஷன் இன் விச் டைப் ஆஃப் ரியாக்டர்? சீனா எந்த வகையான அணு உலை மூலம் முதன்முறையாக தோரியம் யுரேனியம் எரிபொருள் மாற்றத்தை அடைந்துள்ளது? எது அப்படின்னு பாத்தீங்கன்னா தோரியம் மோல்டன் சால்ட் ரியாக்டர். ஓகே, அடுத்த கொஸ்டின். Who became India's 91st chess grandmaster? இந்தியாவின் 91வது சதுரங்க கிராண்ட் மாஸ்டர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராகுல். ஓகே, ராகுல் BS. ஓகே, அடுத்த கொஸ்டின். அப்ப 90th கிராண்ட் மாஸ்டர் யாரு அப்படின்னா இளம்பருதி. ஓகே, சென்னை தமிழ்நாடு. ஓகே, 91st பாத்தீங்க அப்படின்னா ராகுல். ஓகே, 90வது யாருன்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ 91வது கிராண்ட் மாஸ்டர் வந்து ராகுல் BS. Which is India's first defense electric vehicle developed by Pravak Dynamics? Pravak Dynamics உருவாக்கிய இந்தியாவின் முதல் பாதுகாப்பு மின்சார வாகனம் எதுன்னு கேட்டிருக்காங்க. எது அப்படின்னு பாத்தீங்கன்னா வீர் எலக்ட்ரிக் வெஹிக்கிள். ஓகே, சோ அதை உருவாக்கியது யாருன்னா பிரவக் டைனமிக்ஸ். இல்ல பிரவக் டைனமிக்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா பெங்களூர்ல இருக்கக்கூடியது. ஓகே, சோ அவங்க தான் அந்த இதை வந்து உருவாக்கி இருக்காங்க அந்த வாகனத்தை. ஓகே, சோ இது போகையும் இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. அது எல்லாத்தையும் நம்ம அடுத்தடுத்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம். இதுக்கு முந்தின வீடியோலையும் நம்ம நவம்பர் மந்தோட இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர் வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அதையும் பாத்துருங்க. சோ டெய்லி நாம வந்து மந்த்லி கரண்ட் அஃபேர், அதுக்கப்புறம் நியூ இயர்ல இருந்து டெய்லி கரண்ட் அஃபேர் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணலாம். நீங்க டெய்லி பேசிஸ்ல கரண்ட் அஃபேர் படிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்டனா இருக்காது. நம்ம CA PDF கோர்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேருக்கான கொஸ்டின் MCQ ஃபார்மட்ல கொடுத்துட்டு அதுக்கு கீழே இந்த மாதிரி டீடைல்டா உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். ஓகே,
ஸோ அப்கமிங்ல வரக்கூடிய எக்ஸாமுக்கு டெய்லி பேசிஸ்ல கரண்ட் அஃபேர் படிங்க. என்டிபிசிக்குலாம் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ஜூன் ஆர் ஜூலைல தான் எக்ஸாம் இருக்கும். அப்போ இந்த நவம்பர் மந்த்ல இருந்தே நீங்க வந்து என்ன பண்ணிருங்க, கரண்ட் அஃபேர் படிக்க ஆரம்பிச்சிருங்க. கரண்ட் அஃபேர் படிச்சிட்டீங்க அப்படின்னா, ஜெனரல் அவேர்னஸ்ல கண்டிப்பா ஹை ஸ்கோர் வந்து வாங்கலாம். மேக்ஸும் ரீசனிங்கும் நல்லா பண்ணிட்டு, ஜெனரல் அவேர்னஸ்லயும் நல்ல ஸ்கோர் வாங்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு டாப்பராவே எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிரலாம். ஓகே. இப்பதான் மேம் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். எனக்கு எங்க இருந்து படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியல அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுமே கவர் பண்ணிருவோம். வீக்லி பிளான், வீக்லி டெஸ்ட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருவோம். கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 1999 ஒரு டைம் தான் பே பண்ண போறீங்க. லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். அதே மாதிரி கரண்ட் அஃபேரும் எனக்கு எங்க இருந்து படிக்கணும்னு தெரியல. டெய்லி எல்லா நியூஸ் பேப்பரையும் எனக்கு ரீட் பண்ணணும். ஸோ இது எல்லாமே ஒரே இடத்துல எனக்கு கிடைக்கணுங்கிற ஸ்டூடெண்ட் சிஏபிடிஎஃப் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. தமிழ் மீடியம் தனியா, இங்கிலீஷ் மீடியம் தனியா கொடுத்துருப்போம். அதே மாதிரி நான் எல்லாமே படிச்சு முடிச்சிட்டேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் டெஸ்ட் எடுத்து அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா குரூப் டிக்குன்னா குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. என்டிபிசி 2025க்கு டெஸ்ட் பேட்ச் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் டெஸ்ட் பேட்ச்லையும் ஜாயின் பண்ணிக்கலாம். டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் வந்து 499. இந்த கிளாஸஸ்ல ஜாயின் பண்றதுக்கு இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஆல் இன் ஒன்னுனா ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. ஜிடி டெஸ்ட் ஜாயின் பண்றீங்க அப்படின்னா ஐ வாண்ட் ஜிடி டெஸ்ட் அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்க. குரூப் டி டெஸ்ட்னா குரூப் டி டெஸ்ட், என்டிபிசி டெஸ்ட்னா என்டிபிசி டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர் அப்படின்னா ஐ வாண்ட் சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. ஆப்ல போய் டைரக்டா பே பண்ண வேண்டாம். ஆப்ல ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு 2500 இருக்கும். டீமுக்கு கான்டாக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க 1999 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். கரண்ட் அஃபேர் டெஸ்ட்டுக்கும் 499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். வேற எதுவும் டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கே நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். நம்ம லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.